LMS ஓர் எளிய அறிமுகம். காலம் காலமாக கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் காகிதங்களிலும் நூல்களிலும் கற்று வந்த காலம் மாறிவிட்டது. அறிவியலின் அதீத வளர்ச்சியினால் கற்றல் சூழல் வகுப்பறையின் 4 சுவர்களை தாண்டி இணைய வெளியில் மெய்நிகர் வகுப்பறையாக மாறியிருக்கிறது. வகுப்பறை செயல்பாடுகளில் நாளுக்கு நாள் பல்வேறு தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகி வியக்கத்தக்க மாற்றங்களை தந்து கொண்டு இருக்கிறது. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை மின்னல் வழி கற்றல் லேர்ன் த்ரூ இபுக், காணொலி வழி கற்றல் லேர்ன் த்ரூ டிஜிட்டல் வீடியோ, மென்பொருள் வழி கற்றல் லேர்ன் த்ரூ சாப்ட்வேர், அலைபேசி வழி கற்றல் லேர்ன் த்ரூ ஸ்மார்ட் போன், மின்வழி கற்றல் லேர்ன் த்ரூ LMS அதாவது இ-லர்னிங். LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனப்படும் மின்வழி கற்றல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்துதான் கற்க வேண்டும் என்ற நிலையை மாற்றியமைத்து விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்தில் விருப்பம் போல கற்கலாம் என்ற உன்னத நிலையை உருவாக்கி இருக்கிறது LMS எனப்படும் மின்வழி கற்றல். நாம் விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்தில் விருப்பம் போல கற்கலாம். இதற்கு உதவி செய்வது LMS ஆகும். LMS எனப்படும் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தற்பொழுது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மேம்படுத்தப்பட்ட கற்றல் சூழல் ஆகும். சுருக்கமாக சொன்னால் LMS என்பது நமது வகுப்பறை போன்று இணையவெளியில் எளிமையாக கட்டமைக்கப்படும் ஆன்லைன் கிளாஸ் ரூம் ஆகும். இவை பொதுவாக ஜாவா அல்லது PHP போன்ற நிரல் மொழிகளை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. தரவுத்தளத்திற்காக MySQL மற்றும் Oracle போன்றவையும் பயன்படுத்தப்படுகிறது. உலகளாவிய மெய்நிகர் வகுப்பறை சூழல்களில் வேறு வேறு LMS வகைகள் பயன்பட்டாலும் அதன் அடிப்படை நுட்பம் ஒன்றே. மாணவர்களுக்கு வகுப்பறை போன்றே ஆன்லைனில் விர்ச்சுவலாக வகுப்பறை செயல்பாடுகளை கொடுப்பதே ஆகும். LMS நுட்பங்களை பயன்படுத்தி பள்ளி, கல்லூரி போல ஆன்லைனில் பல்வேறு கோர்ஸ் அளிக்க முடிவதோடு பயன்மிக்க மதிப்பீட்டு உத்திகளை பெற முடியும். சுயமாக சிந்திப்பதற்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் LMS எனப்படும் மின்வழி கற்பித்தலின் ஒரு பகுதியான மெய்நிகர் வகுப்பறை அதாவது விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் பேருதவியாக இருக்கிறது. பாடப்புத்தகங்களையோ குறிப்பேடுகளையோ சுமந்து சென்று கற்க வேண்டும் என்ற நிலை மெய்நிகர் வகுப்பறையில் இல்லை. LMS கல்வி செயல்பாடுகளில் மட்டுமல்ல பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்களிலும் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நிர்வாக பணிகளை கையாளுதல், அறிக்கைகள் பெறுதல், டாக்குமெண்டேஷன் போன்றவை கையாள முடியும். LMS இல் பங்கேற்பவர்களின் திறன்கள் பட்டை தீட்டி மெருகேற்றப்படுகிறது. LMS இன் மிக முக்கிய பயன்பாடுகளில் ஒன்று பிக் ப்ளூ பட்டன். பிக் ப்ளூ பட்டன் என்பது ஒரு ஓபன் சோர்ஸ் மென்பொருள் வகையை சார்ந்த இணையவழி கற்றல் நிர்வாக தொகுதியாகும். பிக் ப்ளூ பட்டன் பயன்படுத்தி கற்பித்தல் செயல்பாட்டை மிகவும் எளிமையாகவும் திறன்மிக்கதாகவும் மாற்றியமைக்கலாம். வெப் கான்பரன்ஸ் மூலம் இணையவழி வகுப்பறையை உலகின் எந்த பகுதியில் இருந்தும் அணுகலாம். மாணவர்களுக்கு ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், கண்டென்ட், PDF, பவர்பாயிண்ட் உள்ளிட்ட டாக்குமெண்ட்ஸ் போன்ற பல்வேறு வகைப்பட்ட பயில்களை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். மாணவர்களும் முழுமையான கற்றல் அறிவினை கற்று சுயமாகவே தேர முடியும். பிக் ப்ளூ பட்டனில் நாம் பல்வேறு வசதிகளை பெற முடியும். சாட்டிங் வசதியை மேற்கொள்ளலாம், போலிங் வசதியை மேற்கொள்ளலாம், எமோஜி எனப்படும் வசதியை மேற்கொள்ளலாம். நாம் பயன்படுத்தும் நிகழ்வினை ரெக்கார்ட் செய்து கொள்ளலாம். ஆன்லைனில் ஒயிட் போர்ட் வசதியும் இருக்கிறது. டெஸ்க்டாப் ஷேரிங் வசதியும் இருக்கிறது. பிரசன்டேஷன் PDF போன்றவற்றையும் நாம் அப்லோட் செய்து கொள்ளலாம். வெப்கேம் மூலம் நாம் கான்பரன்ஸ் வசதியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் பிக் ப்ளூ பட்டன் மூலம் மாணவர்களுக்கு பாடக்குறிப்புகளை பகிரலாம். அதோடு மாணவர்களுக்கான ஒப்படைவுகள், தேர்வுகள் போன்றவற்றை கொடுக்கலாம். அதன் முடிவுகளை உடனுக்குடன் அறியலாம். பிக் ப்ளூ பட்டன் என்பது சமூக உருவாக்கத்தை அடிப்படையாக கொண்ட சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷனல் பெடிகாலஜி கல்வி முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கற்பவர்கள் தமது சகக்களுடன் சேர்ந்து குழு கற்றல் மூலம் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும், குழுவாக உரையாட முடியும், சாட் செய்ய முடியும் என பல்வேறு வசதிகள் உள்ளன. LMS சேவையை வழங்கும் சில நிறுவனங்கள், கூகுள் நிறுவனமும் LMS சேவையை வழங்குகின்றது. அதே போல Moodle என்ற நிறுவனமும் LMS சேவையை வழங்குகிறது. LMS நுட்பத்தின் ஒரு பகுதியான ஷேரபிள் கண்டென்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மாடல் எனும் நுட்பத்தின் மூலம் அனிமேஷன் வழியிலோ, வீடியோ வழியிலோ, மென்பொருள் வழியிலோ கண்டென்ட்களை பகிர்ந்தளிக்க முடியும்.
மாணவர்களுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட கற்றல் சூழல் கிடைக்கும். மாணவர்கள் கற்பதற்கு நீரோட்டமுள்ள வகுப்பு சூழல் தேவை என்று கல்வியாளர்களும் உளவியல் அறிஞர்களும் குறிப்பிட்டுள்ளனர். மாணவர்கள் உள்ளம் கொள்ளும் வகையில் அவர்தம் விருப்பத்திற்கேற்ப தரமான செறிவான கருத்துக்களை மெய்நிகர் வகுப்பறையில் ஆசிரியர்கள் வழங்குகின்றனர். மெய்நிகர் வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு தோன்றும் மையங்கள், வினாக்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ப தாமாகவே முன் திட்டமிட்டு கற்பிக்கிறார். மாணவர்களுக்கு உற்சாகம் கொண்டாதவாறும் சலிப்பு ஏற்படாமலும் கற்பிக்க வேண்டியது இன்றியமையாதது. மாணவர்களின் வயது, கற்றல் திறன், நுண்ணறிவு, தேவை, சூழல் ஆகியவற்றை பின்புலமாக கொண்டு மெய்நிகர் வகுப்பறைக்கான பாடங்கள் உருவாக்கப்படுகின்றன. கணினி சார்ந்த தொழில்நுட்பமும் கற்றல் சார்ந்த கற்போர் உளவியலும் ஒன்றோடொன்று சரியாக இணையும் நிலையில் நாம் எதிர்பார்க்கும் விளைவுகள் ஏற்படுத்த முடியும். சரியான தூண்டல்களை, பொருத்தமான புலங்கல்களை ஏற்படுத்தும். கற்பித்தலில் பல்வேறு பயன்மிகு மாற்றங்களை கொண்டு வரப்போகும் LMS லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மூலம் நாமும் நமது மாணவ குழுக்களுக்கு கற்பிப்பதன் மூலம் வருங்காலத்தை பலமானதாக மாற்றம் செய்யலாம். மாற்றம் நம்மில் இருந்தே.